வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, திருமணமே நடக்காத ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு நாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? அமாவாசை, பௌர்ணமி தினங்கள்ல பிறந்து, அது கூட ராகு கேது சம்பந்தப்பட்டு லக்னம் ஜென்ம லக்னமா அமர்ந்திருந்தா திருமணமே நடக்காத ஒரு நிலை ஏற்பட்டுரும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரனோட ராகு கேது சேர்ந்து இருக்கிறது அமாவாசை பௌர்ணமி நாள்ல. ஓகேங்களா? அது லக்னமா அமர்ந்திருந்தா திருமணமே நடக்காத ஒரு அமைப்பு ஏற்பட்டுரும். ரெண்டாவது பார்த்தோம்னா, அதே லக்னத்துல ராகு கேது அமர்ந்து 7ஆம் இடத்துலயோ அல்லது லக்னத்திலேயோ சனி சம்பந்தப்பட்டிருந்தாலும் திருமணம் நடக்கிறதே கஷ்டம் இருக்கு. அடுத்தது மூன்றாவது அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அதே அதே ஸ்தானத்துல லக்னத்துல ராகு கேது அமர்ந்து சனி சந்திரன் சேர்க்கை பெறுறது, செவ்வாய் ராகு கேது சேர்க்கை பெறுறது, இந்த காம்பினேஷன்ல இருந்தால் திருமணமே நடக்கிறது கேள்விக்குறியாயிரும். திருமணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டங்கள்.